கதை கேட்கும் அன்பர்களுக்கு வணக்கம். இதோ ஒரு அழகிய சிறுகதை. கதையின் தலைப்பு என் கணவன் என் தோழன். அடுப்பில் கடுகு பொரிந்து கொண்டிருந்தது. ஜானகியின் மனமும் பொரிந்து கொண்டுதான் இருந்தது. அதற்கு காரணமும் இல்லாமல் இல்லை. எல்லாம் அவள் கணவன் ஜெயராமன் தான். எப்பொழுதும் இவள் ஒன்று நினைத்தால் அவன் வேறு ஏதாவது ஒரு குழப்பம் செய்து வைத்திருப்பான். இப்படித்தான் முன்பு ஒரு முறை குழந்தை வேணியை பள்ளியில் சேர்க்கும்போது நடந்தது. இவள் ஒரு நல்ல மெட்ரிக் பள்ளியை தேர்வு செய்து வைத்திருந்தாள். ஆனால் ஜெயராமனோ வீட்டிற்கு அருகில் இருந்த அரசு பள்ளியில் சேர்த்து விட்டான் மகளை. அதுவும் நல்லதாகத்தான் இருந்தது. மெட்ரிக் பள்ளியில் தமது குழந்தைகளை சேர்த்த இவளது தோழியர் பலர் பணம் கட்ட முடியாமல் மறுபடியும் அரசு பள்ளியிலேயே குழந்தைகளை சேர்த்தார்கள். அப்பொழுது ஜானகி கணவனின் ஆராய்ந்தறியும் திறனை மனதிற்குள் மிகவும் மெச்சிக்கொண்டாள். இருந்தாலும் அதற்காக எல்லா விஷயத்திலும் அவள் முடிவு தவறாக போய்விடுமா என்ன? இப்பொழுது பிரச்சனை தங்கை ராதாவின் திருமணத்தை பற்றியது. ராதாவிற்கு 3 இடத்திலிருந்து நல்ல வரன்கள் வந்திருந்தன. ஒன்று கவர்மெண்ட் உத்தியோகம், மாதம் 40,000 ரூபாய் சம்பளம். இரண்டாவது சொந்த வியாபாரம், நல்ல வருமானம், நிறைய சொத்து பத்துக்கள் இருந்தன. மூன்றாவது வரன் ஒரு விவசாய குடும்பம், நிலப்புலன்கள் இருந்தன. சொந்த நிலத்தில் விவசாயம் செய்து கொண்டிருந்தார் அவர். இந்த வரன்களில் ஒன்றை முடிக்கலாம் என்பது ஜானகியின் அப்பாவின் எண்ணம். ஜானகியின் விருப்பமும் அதுவாகவே இருந்தது. ஆனால் ஜெயராமனோ ராதாவை தன் தம்பி மாதவனுக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்றான். ஜெயராமனுக்கு ஒரு தம்பி ஒரு தங்கை. தங்கைக்கு ஏற்கனவே திருமணம் செய்தாகிவிட்டது. மாதவன் இப்பொழுதுதான் ஒரு சிறிய வேலைக்கு சென்று கொண்டிருந்தான். மாதம் 5,000 ரூபாய் தான் சம்பளம் வாங்குகிறான். அவனுக்கு ராதாவை கொடுத்தால் மாத செலவுகளுக்கே தங்கை திண்டாடுவாளே என்ற கவலை ஜானகிக்கு. ஜானகி ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டாள். இன்று ஜெயராமன் வந்ததும் பேசி ஒரு தீர்மானத்திற்கு வந்துவிட வேண்டியதுதான். காலிங் பெல் அடித்தது. நினைத்து கொண்டிருக்கும் போதே வந்துவிட்டாரே, அவரிடம் இன்று கேட்டுவிட வேண்டியதுதான். ஒரு முடிவுடன் கதவை திறந்தாள் ஜானகி. அக்கா என்று கழுத்தை கட்டி கொண்டாள் ராதா. என்ன ராதா, அவர்தான் வந்துவிட்டார் என்று நினைத்தேன். என்ன விஷயம்? தனியாக வேறு வந்திருக்கிறாயே, அப்பா வரவில்லையா? ஒன்றுமில்லை அக்கா. அப்பா எனக்கும் மாதவன் மாமாவுக்கும் கல்யாணம் நடத்த சம்மதம் சொல்லிவிட்டார். அதுதான் உனக்கும் மாமாவுக்கும் நன்றி சொல்லிவிட்டு போகலாம் என்று வந்தேன் என்றாள் தங்கை ராதா. என்னது நன்றியா? எதற்கு நன்றி? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையேடி. எனக்கும் மாமாவுக்கும் நீ எதற்கு நன்றி சொல்ல வேண்டும்? புரியும்படி சொல்லேண்டி என்று அழுத்து கொண்டாள் ஜானகி. என் அன்பு அக்கா, உனக்கு ஒன்றுமே புரிவதில்லை. நான் மாமாவின் தம்பி மாதவனை விரும்புகின்றேன். அது தெரியாமல் அப்பா எனக்கு வரன் பார்க்க ஆரம்பித்து விட்டார். அதுதான் நான் ஜெயராமன் மாமாவிடம் என் காதலுக்கு உதவும்படி கேட்டுக்கொண்டேன். ஜெயராமன் மாமாவோ அப்பாவுக்கு என் காதலை தெரியப்படுத்தாமலேயே என்னை மாதவன் மாமாவுக்கு பெண் கேட்டுவிட்டார். அப்பாவும் மூத்த மருமகன் சொல்லை தட்ட முடியாமல் சரி என்று என் திருமணத்திற்கு சம்மதம் முடிக்க ஒத்துக்கொண்டு விட்டார். அதுதான் மாமாவுக்கும் உனக்கும் நன்றி சொல்லிவிட்டு போகலாம் என்று வந்தேன். அது சரி, உனக்கு ஏண்டி இந்த வேண்டாத வேலை? காதல் கீதல் எல்லாம். உனக்கு வந்த வரன்கள் 3ம் முத்தான வரன்கள். அவைகளில் ஒன்றை தேர்ந்தெடுத்தால் நீ மகாராணி போல் வாழலாம். அதை விட்டுவிட்டு காதல் கீதல் என்று மாதவனை கைப்பிடித்தால் காலத்திற்கும் கஷ்ட ஜீவனம்தானே நடத்த வேண்டும். நல்லா யோசித்து முடிவு எடுடி ராதா. எனக்கு என்னவோ உன் முடிவு பிடிக்கவே இல்லைடி ராதா. மாதவன் இப்போதுதான் 5,000 ரூபாய் சம்பளம் வாங்குகிறான். அதை வைத்துக்கொண்டு எப்படி மாத செலவுகளை சமாளிப்பாய்? உனக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. நம் அம்மா இறந்த பிறகு எனக்கும் கல்யாணமான பின்பு நீதானே நம் வீட்டு காரியங்களை திறம்பட கவனிக்கின்றாய். யோசிக்காமல் காதல் செய்துவிட்டோம், அவரைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் நினைக்காதே என்றாள் ஜானகி. அக்கா, என்ன வார்த்தை பேசிவிட்டாய் நீ? நீ பேசுவதை பார்த்தால் பணம் மட்டும்தான் வாழ்க்கை என்பது போலல்லவா இருக்கிறது. உன்னிடம் நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. எத்தனை நல்ல நல்ல விஷயங்களெல்லாம் எனக்கு போதித்து வளர்த்தாய் நீ. இவ்வாறு பேசுவாய் என்று நினைக்கவே ஆச்சரியமாக இருக்கிறது. எப்படித்தான் இப்படி மாறிவிட்டாயோ தெரியவில்லை என்றாள் தங்கை ராதா. ஆமாம்டி, இப்போ அப்படித்தான் தோணும். ஏனெனில் இது வாலிப வயசு. கல்யாணமாகி 2 குழந்தைகள் பிறந்து விட்டுனா அதுக்கு அப்புறவு தான் தெரியும்
வாழ்க்கைக்கு பணம் எவ்வளவு முக்கியம் என்று கூறினாள் ஜானகி. எனக்கும் அது புரியாமல் இல்லை அக்கா. ஆனால் பணம் இருக்கிறதுனாலேயே அந்த 3 வரன்களும் சிறந்தது என்று நீ நினைப்பது மிகவும் தவறு. உனக்கு நான் சொல்ல எதுவும் இல்லை. உனக்கே எல்லாம் தெரிந்ததுதான். அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கை. அதரோடு நானும் படித்திருக்கிறேன். நானும் வேலைக்கு போய் சம்பாதிப்பேன். மாதவன் மாமாவும் அரசு வேலைகளுக்கு முடாமுயற்சி செய்து படித்து கொண்டிருக்கிறார். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அக்கா. கண்டிப்பாக நாங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்போம் என்று பணத்திற்காக காதலை இழக்கத்தான் தயாரில்லை என்று தீர்மானமாக சொன்னாள் ராதா. ஜானகிக்கும் புரிந்தது. சரிடி, நான் ஒன்றும் காதலுக்கு எதிரியில்லை. வாழ்க்கையில் நடப்பதைத்தானே சொன்னேன் என்றாள் ஜானகி. சரி அக்கா, நீ ஒன்றும் கவலைப்படாதே. நானும் மாதவன் மாமாவும் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயித்து காட்டுவோம் என்றாள் ராதா. சரி சரி, பேச்சு சுவாரஸ்யத்தில் உன்னை கவனிக்கவே மறந்துவிட்டேன் பார். உட்கார், உனக்கு ஒரு இஞ்சி டீ போட்டு எடுத்து வருகிறேன் என்றாள் ஜானகி. வேண்டாங்க்கா, எனக்கு ஒரு முக்கிய வேலை இருக்கிறது. முருகன் கோவிலில் ஒரு வேண்டுதலை நிறைவேற்ற போக வேண்டும். இன்னொரு நாள் உன் இஞ்சி டீயை குடிக்கிறேன். இன்று போய் வருகிறேன், சரியா? மாமாவிடம் நான் வந்துவிட்டு போனதாக சொல்லு. எனது நன்றியையும் சேர்த்து கூறு என்று சொல்லிவிட்டு பாய் பாய் என்று கூறிவிட்டு அக்காவின் கன்னத்தில் முத்தமும் வைத்துவிட்டு சிட்டாக பறந்துவிட்டாள் தங்கை ராதா. காலம்தான் ஒவ்வொருவரையும் எவ்வாறு மாற்றிவிடுகிறது. நேற்று பார்த்த சின்ன குழந்தை இல்லை ராதா. மிகவும் தைரியமான முடிவுகளை எடுக்கும் படித்த தைரியமிக்க பெண். தங்கியை பற்றி இனி கவலைப்பட அவசியமில்லை என்று உணர்ந்து மனமிக மகிழ்ந்தாள் ஜானகி. சரி, இப்பொழுது தன் கணவன் ஜெயராமன் எடுத்திருக்கும் முடிவே சரியானது என்று நினைத்து கொண்டு கணவனை வரவேற்க தயாராய் அவளுக்கு பிடித்த கேரட் அல்வா செய்ய கிச்சனுக்கு சென்றாள் ஜானகி. பழகிய வேலையாதலால் கை வேலையில் ஈடுபட மனம் அவனை பற்றி எண்ணிக்கொண்டு இருந்தது. இன்று கணவன் வந்ததும் கேட்டுவிட வேண்டியதுதான். தாங்கள் மட்டும் எப்பொழுதும் சரியான முடிவுகளை மட்டுமே எப்படி எடுக்கிறீர்கள் என்று மனதிற்குள் சிரித்து கொண்டாள். தன் கணவன் அன்பான தோழன் ஜெயராமனை நினைத்து. அந்த அன்பான குடும்பம் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாகவே இருக்கட்டும். நாமும் அடுத்த கதையில் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.